வீட்டில் என்னன்னா ஆட்டு ஈரல் தான் செய்ய போகிறோம். அது ரத்த ஊருக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ செய்ய போகிறோம். சாவடிச்சு ஊற்றிய காய வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய், சுத்தமான எண்ணெய். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இடிச்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். காக்கில் ஏர்களுக்கு இப்போ 100 கிராம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்துக்குள்ளே கொஞ்சம் தக்காளியை போட்டுக்கலாம். கிரேவி மாதிரி வரும். தக்காளி அதிகமாக போடக்கூடாது, சின்ன பழமாக ஒரு பழம். கொத்தமல்லி புதினா நறுக்கி வச்சுருக்கோம், அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இந்த ஈரல் 1/4 கிலோ வாங்கியிருக்கோம், அதை போட்டுக்கலாம். தண்ணியே விட்டுக்கூடாது, இது நல்லா வதங்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், தேவையான அளவு உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கா, அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம தண்ணியே ஊற்றல, இந்த வேக தண்ணியாக வரும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி போதும். அப்படி நல்லா வதங்கட்டும். கொத்தமல்லி, மல்லி, மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். வெந்துட்டுக்கு நம்ம அரைச்சி வச்சோம் அந்த பொடி, வறுத்து வச்சோமோ அந்த பொடி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மட்டன் மசாலா, அவ்வளோதான். நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்படி சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஆட்டு ஈரல் ரொம்ப சத்தானது. அப்படியே லைட்டாக கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஈரல் பிடிக்காதவங்க கூட சாப்பிடலாம். இருந்ததை அம்முட்டு நல்லாயிருக்கும், ரத்தம் ஊறும், நல்லது உடம்புக்கு. ஆட்டு ஈரல் செவரொட்டி ஆட்டு ஈரல் 1 அப்படி சாப்பாட்டில் பிணைச்சா பிடிக்காதவங்களுக்கும் நல்லா பிடிக்கும். பாருங்கள், மிளகு சீரகம் போட்டுருக்கு. லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.